வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு குழப்பம். எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து மீண்டும் தனது ஆதரவாளர்களுடன் முடிவுகளை மேற்கொள்ள ஆலோசனை கூட்டம் இன்று எஸ்பி வேலுமணி அவர்களது தலைமையில் நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படங்கள் இல்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்களது புகைப்படங்கள் தான் தற்பொழுது இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? எஸ்பி வேலுமணி அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சமரசம் செய்துவிட்டார். ஆனால் அதிமுகவில் தற்பொழுது மீண்டும் பிளவுகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, எஸ்பி வேலுமணியின் மாவட்ட செயலாளர்கள் பதவி, அவரது ஆதரவாளர்களது மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்பட்டது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பார், மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மாவட்ட செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்துவிட்டார். CV சண்முகத்திற்கும் எஸ்பி வேலுமணிக்கும். எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியும் கொடுத்து விட்டார். அதிமுகவின் தலைமையில் அதிகாரம் இல்லாத பதவியை கொடுத்ததன் காரணமாக எஸ்பி வேலுமணி அவர்கள் கடும் கோபமடைந்து அதிமுகவில் தற்பொழுது வெளியேறப் போவதாகவோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பொதுக்குழு நடத்துவதற்கான முயற்சிகளோ மேற்கொள்ள இந்த இரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரத்தில் ஒற்றுமை மட்டும்தான் ஒரே வழி. பலமுறை நாம் நமது சேனலில் கூறியிருப்போம். தொண்டர்களும் பலமுறை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கிறார்கள், எடப்பாடியின் நிர்வாகம் சரியில்லை, அவர் அனைவரையும் அனுசரித்து செல்லாமல் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் நிலவரம் எடப்பாடிக்கு புரியவில்லை, பதவியும் பணமும் மட்டும்தான் எடப்பாடியின் கண்களில் தெரிகிறது, ஒற்றுமை இல்லாத தலைமை நிச்சயம் கட்சியை வழிநடத்துவதோ வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவதோ சாத்தியம் இல்லாதது. எடப்பாடி பழனிசாமி ஒன்று மனம் மாற வேண்டும், இல்லையென்றால் அவரது பதவியை மாற்ற வேண்டும். இதில் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக கையாள வேண்டும் என்பதுதான் தற்பொழுது நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் பல்வேறு கடிதங்களையும் கொடுத்து வருகிறார்கள். அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தில் புதிதாக CV சண்முகம் அவர்கள் தற்பொழுது என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. தற்பொழுது எஸ்பி வேலுமணியும் அவரது ஆதரவாளர்களுடன் புதிதாக ஆலோசனை நடத்தி வருவது மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக CV சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் என்ன முடிவை எடுத்தால் அதிமுக வெற்றியடையும் அல்லது இவர்கள் தாவேகாவில் இணையலாமா என்பதை உண்மையான அதிமுகவின் ஒவ்வொரு தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.